இந்த நாளினுடைய தேவனுடைய வார்த்தைகளுக்காக அவர் பேச விரும்பின காரியம் ஒரு சின்ன தடைகள் ஏற்பட்டுச்சு. மறுபடியும் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஒருவேளை மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது அந்த காரியத்தை உறுதிப்படுத்தினார். அந்த இதை குறித்து பேசணும் அப்படிங்கிறத நேற்று இரவு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணாரு. அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்தில் ஒருவேளை நான் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடக்கூடாது, அப்பாட்ட பேசுங்க. ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்றார். உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி செஞ்சிடாதீங்க, அப்பாட்ட பேசுங்க. நான் வேதத்தையும் தூக்கிட்டு தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்துடக்கூடாது. அது தேவனுடைய சாபத்தை குடும்பத்தில் கொண்டு வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்பாட்ட பேசுங்க. ஆண்டவரே, நான் தேவனுடைய ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த பாதையில் நான் ஆழமாக அடி எடுத்து வைக்கணும். அன்பு சகோதரனே, உன்னோட ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நீ ஆழமாக அடி எடுத்து வைக்கணும். நீ மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் நோடு கூட பேச விரும்புகிறார் ஜெப வேளையில். அப்பாட்ட பேசுங்க. உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன். ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்துவேன். பெரிய தேவ திட்டம் இருக்கு. ஆனால் இன்னும் நீ என்னுடைய சமூகத்தில் நெருங்கி சேரணும் அப்படின்னு சொல்லி பேச விரும்புகிறார். பேசுங்க. அப்பாட்ட எல்லா பலவீனங்களை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஸ்பாவங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆண்டவர், உன்னை பிரித்தெடுத்து வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்ல மறுபடியும் அந்த அழைப்பை இந்த ஜெப வேளையில் அது உபவாச நாளில் அதை உறுதிப்படுத்துறேன்னு ஆண்டவர் சொல்ல உன் மேல ஒரு அழைப்பு இருந்துச்சு. உன்னை லட்சங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்ற அழைப்பு மேல வச்சிருந்தேன். நான் இன்னும் முழுசா உண்மையோடு உள்ள வர முடியாததுனால நான் உன்னை பயன்படுத்த முடியலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்ப அப்படின்னு சொன்னா ஒரு நாள்ல இந்த தேசம் உன்னை திரும்பி பார்க்கும். தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய வல்லமையினுடைய கரங்கள் அப்பாவுக்கு பிரியமா நீ வாழும் பொழுது அது போதும். வாழ்க்கையில மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குருவார். நீங்க ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்துல. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அன்பு சகோதரனே, மறுபடியும் இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குமான்னு தெரியல. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உன்னுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படி, நீ இழந்து போன காரியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி இந்த ஜெப வேளையில உன்னோடு கூட பேச விரும்புகிறார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உண்மையுள்ள ஒரு உக்கிரானத்துவத்துக்குள்ள கடந்து வரணும்னு சொல்லுங்க. என் கையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நான் உண்மையோடு கூட ஆண்டவரே நான் செலவழிக்கணும், பயன்படுத்தணும்னு அப்பாட்ட பேசுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. அநேக தேவ பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த நாள்ல தேவனுடைய சத்தம் கடந்து வரும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்க வார்த்தை மட்டும் தான் உள்ளவர், மனிதனுடைய சத்தத்தை அல்ல. ஆண்டவரே, நீங்க எங்களை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி அந்த நாள்ல பேச விரும்புறீங்களோ அந்த சத்தம் மட்டும் இன்னைக்கு வரணும்னு அப்பாட்ட கேளுங்க. கேட்கிற காது கொடுங்கன்னு கேளுங்க. கேட்கிற காது வேணும். ஆண்டவரே, தகப்பனே, ஒரு காதல வாங்கி ஒரு காதல் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே, கேட்கிற காதை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஏசாமி பேசும்போது சொன்னாங்க மலை பிரசங்கத்துல, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா, கேட்கிற காது வேணும். நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய காரியங்கள் வரும். ஆனா நான் கேட்கிற காது, எனக்கு அப்பா பேசுற சத்தத்தை கேட்கிற காது எனக்கு வேணும். அப்பாட்ட பேசுங்க. ஒரு விசை உருவாக்குங்கன்னு சொல்லுங்க அப்பாட்ட. ஒரு அன்பு சகோதரி உன்ட்டு ஆண்டவர் பேசுறார். உன் குடும்ப பிரகாரமான காரியங்கள், நீ வறுமையில ஒருவேளை ஒரு நாட்கள்ல நீ பயங்கரமா ஒரு பெரிய ஆசீர்வாதங்களோட இருந்த, இன்னைக்கு தேவ சமூகத்துல ஆண்டவனோடு கூட பேச ஒரு பயங்கர வறுமையினுடைய பிடியில சிக்கி தவிக்கிற, நீ இழந்து போன அநேக சொத்துக்கள் ஆண்டவர் இடத்துல பேச விரும்புறாரு. நீ இழந்து போன அந்த சொத்துக்கள் திரும்ப கிடைக்குமான்னு பயங்கரமான ஒரு அலைபாயக்கூடிய நெஞ்சோட வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் பேசுறாரு. உபவாச நாள்ல நிச்சயமா நான் திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. நீ இழந்து போனதை நான் திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன்னுடைய எல்லா தடைகளும் கட்டப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதற்காக அப்பாட்ட பேசுங்க. இந்த நாள், இந்த உபவாச நாள் ஆண்டவரே, ஒரு பெரிய திருப்பங்களினுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாளா இது மாறணும்பான்னு சொல்லுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் அப்பாட்ட விடுங்க. ஆண்டவரே, ஒரு ஆகாரினுடைய கண்ணீரை நீங்க பாத்தீங்க. ஆண்டவரே, ஒரு பலத்த ஜாதியை உருவாக்குனீங்க. இன்னைக்கு நீ ஒரு சொட்டு கண்ணீர் விடு தேவ சமூகத்துல. உன் பிள்ளைய பலத்த ஜாதியா இந்த தேசத்துக்குள்ள என் தேவன் அனுப்புவேன்னு சொல்றாரு. தேவ சமூகத்துல உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க நிறைய நினைச்சீங்க. ஆனா பிள்ளை தாறுமாறா போயிட்டான், இனிமேல் அது நடக்காது முடிவு பண்ணி உட்கார்ந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் அவனை பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. தாறுமாறான வாழ்க்கைக்குள்ள போன அவனை திசை திருப்புவேன்னு சொல்றாரு. மறுபடியும் ஒரு பலத்த ஜாதியா இந்த உலகத்துல எழும்புவான் சொல்றாரு. அவனுடைய சந்ததிகள், தலைமுறைகள் என்னை தொழுது கொள்ளும் அப்படின்னு ஆண்டவர்
ஆண்டவர் சொல்றாரு. அந்த காரியம் இன்னைக்கு தொடங்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைங்க இந்த தேசத்துல பலத்த ஜாதிகளா எழுமணும் ஆண்டவரே, பலத்த சத்துவத்தினுடைய வல்லமை எங்க பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரணும். நீ கண்ணீர் விடணுமே தேவ சமூகத்துல. நீ பிள்ளைக்காக வடித்த ஒரு கண்ணீர் அவருடைய கணக்குல இருக்கு. அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகளுக்காக ஏங்கி ஜெபிக்கிற ஜெபங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களுக்காக கதறுகிற ஒரு ஜெபங்கள், பிள்ளைகளுடைய நன்மைகளுக்காக, பிள்ளைங்க இந்த தேசத்துல சிறந்திருக்கும்படியாக நீங்க வடிக்கிற கண்ணீர். அன்பு சகோதரி, உன் பிள்ளைக்காக நீ ஃபாஸ்டிங் அடிக்கடி இருக்கிற, இன்னைக்கு உன் ஜெபத்தினுடைய சத்தம் தேவ சமூகத்துக்கு நேரா கடந்து போயிருக்குது. உன் குடும்பத்துல உன் பிள்ளைய கர்த்தர் கனப்படுத்துவேன்னு சொல்றாரு. உன் குடும்பத்தை அநேகர் வேற மாதிரி பார்த்தாங்க, இனி உன் பிள்ளை மூலமா மறுபடியும் உன் குடும்பத்தை தலை நிமிர பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு மகத்துவங்களை இந்த அருமையான மதிய பொழுதுல ஒரு தேவ கரம் இந்த இடத்துல இறங்கி இருக்குது. எல்லா கட்டுகளையும் உடைக்கக்கூடிய ஒரு தேவ கரம் இறங்கி இருக்குது. ஜெபத்தில், இந்த ஆரம்ப ஜெபத்திலேயே ஒரு டெலிவரன்ஸை கொடுத்து உன்னை செய்திக்குள்ள ஆண்டவர் கொண்டு போக போறாரு. எல்லா தடைகள் கட்டப்படுவதற்காக, மாம்சீக எண்ணங்கள் கட்டப்படுவதற்காக, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை என் தேவன் வேறறுத்து போடுவதற்காக, இருதயத்தில் காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத நினைவுகளை சுட்டரித்து போடுவதற்காக, எல்லா காரியங்களை சுட்டரித்து போடுங்கப்பா. இந்த இடம் பரிசுத்தம் ஆண்டவரே, தேவ பரிசுத்தம் இறங்கியிருக்கிற, தேவ பிரசன்னம் இறங்கியிருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு கூடாரம் ஆண்டவரே. எல்லா அசுத்த கிரியைகளுக்கு இடமில்லை ஆண்டவரே. தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை வேறு பிரிக்கும்படியாய், முத்திரிக்கும்படியாய் ஒரு முத்திர போடுறீங்க டாடி. நம்முடைய பிள்ளைங்க மேல ஒருத்தனும் தொட முடியும், நீங்க சீல் வச்சத, முத்திரை போட்டத ஒருத்தனும் தொட முடியாது ஆண்டவரே. வேலி அடைத்து பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தர் பேசுவதற்காக, இதுவரை காணப்பட்ட போராட்டத்தினுடைய பாதைகள், கண்ணீரினுடைய பாதைகள் இன்று வேறறுக்கப்படுவதற்காக தகப்பனே நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. முழுசா பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். மறுபடியும் உங்களை ஒரு விசை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை தேவன் இந்த நாளில் ஒரு செய்தி முதல் ஆயத்தம் பண்ணோம், ஒரு சில தடைகள், அதனால அப்புறம் அடுத்த முறை பிரதர் திரும்ப பேசும்போது இது பண்ணாங்க. அவரோட ஒரு பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த தேவ செய்தியை கொடுக்கலாமா வேணாமான்னு பயங்கர ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. நேற்று இரவு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணார், இதே கொடு அப்படின்னு. எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். ஒரு தீர்க்க தரிசன செய்தி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து வாங்கினது. அருமையான பிலிப்பினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? அது 8ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சரி, இது எந்த பட்டணம்னா சமாரியாவை பற்றி இதில் போட்டிருக்கு. நான் லேசாக ஒரு பேக்ரவுண்டை சொல்லிட்டு நம்ம செய்திக்குள்ளே போகலான்னு ஆசைப்படுறேன். இது பிலிப்பு ஒரு பெரிய அப்போஸ்தலன்லாம் கிடையாது, ஏசாமியினுடைய காலத்தில் வந்த அப்போஸ்தலன் கிடையாது. இது பிலிப்பு யார் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனுடைய காலகட்டங்களில், சவுலுடைய காலகட்டங்களில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதன். வேற மாதிரி சொல்றதா இருந்தால் ஒரு டீக்கன். இந்த பிலிப்பு மொத்தம் 7 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்தேவானுக்கு அடுத்த இடம் பிலிப்பு கொடுத்துருந்தாங்க. நான் அந்த நாட்களில் ஊழியத்தை செய்கிறவங்க, அந்த ஜனங்களுடைய கூட்டம் அதிகமானதுனால, எழுப்புதல் பெரிய அளவில் வந்துக்கிட்டே இருந்ததுனால, தேவனுடைய வார்த்தைகளை பேசுறவங்க ஜனங்களினுடைய பிரச்சனைகள் ரெண்டு ஒன்னா வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது, ஊழியத்துல போக முடியாது. அதனால ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. ஏன்னா பெரிய பேதுனுடைய பிரசங்கத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 3000 5000 பெரிய ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே எழுப்புதல் பயங்கரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ எழுப்புதல் நிறைய நடக்கும்போது பிரச்சனைகளும் வரும். அப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க தேவனுடைய ஊழியன்ட்ட பேசுறாங்க. ஊழியக்காரர் என்ன பண்ண முடியாது, ஊழியத்தை பண்ண முடியும். ஒன்று இதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணல, அதுல பண்ணணும், சரியா? அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஜனங்களை விசாரிக்கக்கூடிய, ஜனங்களினுடைய காரியங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு 7 பேரை செலக்ட் பண்றாங்க. அந்த 7 பேர்ல முதல் ஆள் ஸ்தேவான், சரியா? அதுக்கு அடுத்து 2வது இடம் யாருக்குன்னா பிலிப்புக்கு இருந்துச்சு. ஆனா ஸ்தேவான் என்ன செஞ்சாரு, அவரை கொலை பண்ணிடுறாங்க. இரத்த சாட்சியா ஸ்தேவான் மரிக்கிறார்.
நான் இன்னும் ரொம்ப நேரத்தை பேச விரும்பல, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப ஸ்தேவன் இறந்ததுனால அந்த 7 பேர் இருந்தாங்கல்ல, இப்ப 6 பேர் ஆயிட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். சவுல் பயங்கரமா அவங்க எப்படியாச்சும் எல்லாரையும் இந்த 7 பேர் கதையும் முடிச்சிடணும்னு நினைச்சிட்டான். இது ஸ்தேவானை கொலை பண்ணதுக்கு அப்புறம் மற்றவங்களையும் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கர அங்க ஒரு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் பிலிப்பு எங்க போறாருன்னா சமாரியாவுக்கு போறாரு. பிலிப்பு எங்க போறாரு? சமாரியாவுக்கு போறாரு. சரியா? அதுல போட்டிருக்கு, பிலிப்பு இருந்ததுனால சமாரியா பட்டணத்துல சந்தோஷம் போட்டிருக்கு. சமாரியா பட்டணத்துல சந்தோஷம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவேளை செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறதுனால, நீங்க உங்க தெருவில் இருக்கிறதுனால, உங்க குடும்பத்துல நீங்க இருக்கிறதுனால என்ன உண்டாகணும்? சந்தோஷம் உண்டாகணும். நீங்க நிறைய இடத்துல சொல்லுவாங்க, ஐயோ அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாலும் முடிஞ்சு பிரதர், எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க, அதான் முடிஞ்சு, சாப்டரே க்ளோஸ் பிரதர்னு சொல்லுவாங்க. ஆனால் சிலர் வீட்டுக்குள்ள வரும்பொழுது, சரி இவங்க நல்லா பேச மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாங்களா, இன்னும் ஒரு ஆறுதலா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஏன் எதிர்பார்ப்பேன் எப்படா அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முதல் குறிப்புக்கு போறதுக்கு முன்னாடி பிலிப்பு அந்த சமாரியா பட்டணத்தில் இருந்ததுனால அந்த தேசம் எங்க, சமாரியா பட்டணம் எங்கும் சந்தோஷம் உண்டாயிற்றுன்னு போச்சு. அப்ப செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச விரும்புறாரு. உங்களால எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் சந்தோஷம் தான் உண்டாகணும். யாற்றையும் போய் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது. நீங்க போய் பேசி நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது. நீங்க போய் பேசி தேவையில்லாம அந்த குடும்பத்துல பலவிதமான சண்டை சச்சரவுகள், நீங்க போய் சமாதானத்தை உண்டு பண்ணணும். பேசும்போது இந்த ஒண்ணு சொல்லுவாங்க, எரியிற எண்ணெய், எரியிற தீல நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி. அவங்க ஏற்கனவே பிரச்சனைகள் இருப்பாங்க, நம்ம போய் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறது, எண்ணெயை ஊத்தி அப்படியே கொழுந்து விட்டு எரிய விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது. சோ நீங்க நல்லவங்க, நான் பொதுவா சொல்ல வரேன். அப்ப நீங்க போறதுனால, நீங்க இருக்கிறதுனால உங்க தெருவுல சந்தோஷம் இருக்கணும். நீங்க இருக்கிறதுனால உங்க தெருவுல சந்தோஷம் இருக்கணும். இப்போ என்னுடைய இதில் வந்து ஒருவேளை என்னை வந்து அலுவலராக எங்கள் தெருவில் பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஊழியக்காரன் சொல்லி ஜோமன் ஹிந்துஸ் தான் வருவாங்க வீட்டுக்கு ஜோமன். முந்தானயத்து கூட ஒருத்தவங்க, நான் அவங்ககிட்ட அதிகமாக நான் பார்த்ததே இல்லை. எங்கள் தெருவில் ஒரு 25 குடும்பம் இருக்கும், அவங்கள அதிகமாக பார்த்ததில்லை. ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆஸ்பத்திரிலேருந்து வராங்க. அவங்க வீட்டுக்கு எடுத்தோன்னே போகல, ஆஸ்பத்திரிலேருந்து ஒரு ஆட்டோவில் வராங்க, பிள்ளையை தூக்கிட்டு. அது ஒரு குறை மாசத்துல ஏதோ பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி 10 நாள் இன்குபேட்டரில் வச்சுருந்துருக்காங்க. வீட்டுக்கு அவங்கள நான் பார்த்தது இல்லை. எனக்கு மகளுக்கு, அதாவது இங்கே தெருவில் குடியிருக்கிற அவங்களுடைய மகளுக்கு, அவங்க என்ன செய்யறாங்க, போறதுக்கு, அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்குள்ள வந்து, நான் அப்பதான் ஆபீஸ் முடிச்சுட்டு உள்ள வரேன். ஸோ எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. எதுக்கு சொல்றேன், நம்ம இனி இருக்கிறது தெரியணும். இங்க ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த தெருவில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். தேவனுடைய மனிதன் இந்த வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு தெரியணும். நிறைய இடத்துல நம்ம இருக்கிறதே தெரியாது, அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா நீங்க தேவனுடைய சமாரியா பட்டணத்துல பிலிப்பு ஒளிஞ்சு வாழல. ஏன்? அங்க ஸ்தேவானை கொலை செஞ்சுட்டாங்க. சரியா? இவர் ஒளியறதுக்காக இங்க வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே சூழ்நிலைகள் சரியில்லை. அப்புறம் அடுத்த பட்டணத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னு சித்தம் பண்ணிட்டார். அதனால என்ன செஞ்சுட்டாங்க, வேற பட்டணத்துக்கு கொண்டு போறாரு. ஆண்டவர் தான் கொண்டு போறாரு, சமாரியா கொண்டு போறாரு. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம், பிரச்சனை வந்தா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்குன்னு நினைப்போம். எதுக்கியா பிரச்சனை, நம்ம நாட்டுல இருக்கிற எனக்கு தெரியாம வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அருமையான இந்த பிலிப்பு சமாரியா பட்டணத்துல இருந்தது, நம்ம ஒரு நான் இருக்கிற தெருவுக்கு தான் தெரியுது. ஆனா பிலிப்பு அங்க இருந்தது சமாரியா பட்டணம் முழுவதும் உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சால போட்டிருக்கு, சந்தோஷம் உண்டாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. இந்த காலை பொழுதுல, இந்த உபவாச நாள்ல நீங்க தேவ சமூகத்துல கேட்கணும், நான் இருக்கிறதுனால என் தெரு சந்தோஷமா இருக்கணும். உங்களை தேடி இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க வீட்டை தேடி நிறைய பேர் வர போறாங்க. இவங்க ஜோமன்னா அற்புதம் நடக்குமாம்ல, இவங்க பேசினா அற்புதம் நடக்குமாம்ல, இவங்க ஜோமன்னா கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாராம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தி என்ன செய்ய போகுது, உங்க தெருவுக்குள்ள அது கடந்து போக போகுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை வேலை செய்யற இடத்துல உங்களை தேடி வரணும். பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிற எல்லா இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் வரணும். வேலை செய்யற இடத்துல ஒரு பெரிய உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்தணும். உங்களை பார்க்கும்போது சொல்லணும், இவங்களா உண்மை இல்லவங்க அப்படின்னு சொல்லணும். சில கிராம ஆசிரியர் பணியில இருந்துட்டு ஒரு அலுவலர் வந்தா சொல்லுவாங்க, இந்த சார் உள்ள வந்துட்டாரா, மணி 9 மணி, நீங்க ஸ்கூலுக்கு கரெக்டா வந்துருவாருங்க, டயத்துக்கு சொல்லணும். சாட்சி சரியா, நீங்க வேலை பார்க்கிற இடத்துல தாமதமா போயிடக்கூடாது. ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் நீ எப்படி போகும்போது சந்தோஷம் உண்டாகும். ஜனங்கள் தேடி வருவாங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க, இவங்க உண்மையா இருப்பாங்க, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நேரங்களை சரியா பயன்படுத்துவாங்கன்னு சொல்லணுங்க. தேவ சமூகத்துல செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளை ரெடி பண்ணிக்கிறோம். சரியா? இந்த கையில வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், அப்படியே அது கிடைக்காதா இது கிடைக்காதான்னு இது பண்ணுவோம். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம்
தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். சரியா? அப்படி போயிடக்கூடாது. நம்ம இருக்கிறதுனால நான் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகணும். எனக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாங்களோ அந்த பொறுப்புல ஒரு சந்தோஷம் உண்டாகணும். சரியா? என் குடும்பத்துக்குள்ள என்னால ஒரு சந்தோஷம் உண்டாகணும். சொல்லணும் பிள்ளைங்க, எங்க அம்மா அப்பாவா அவங்க ஜெபம் பண்ணா போதும். எங்க அம்மா அப்பாவை பார்க்கறதுனால முழங்கால தாங்க நிப்பாங்க. அவங்க சொல்லணும் சந்தோஷம். பிள்ளைங்க உங்களை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகணும். ரைட், இதுல பார்க்க போறோம். அடுத்தது முதல் இது பார்க்க போறோம். 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கணும். 26 வாசிக்கிறீங்களா? 26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். இது ஒரு பெரிய செய்தி. 2 மணி நேரம் பேசுறது, நான் வேகமா சொல்லி முடிச்சிருவேன். சரியா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சந்தோஷம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட. சரியா? முதல் குறிப்புக்குள்ள போக போறோம். தேவ தூதன் பிலிப்பு என்ன பண்றாரு? எழுப்புறாரு. பிலிப்பு எந்திரி பிலிப்பு அப்படின்னு சொல்றாரு. சரியா? எங்க இருந்து வந்திருக்கிறாரு? பெரிய ஒரு பாதிப்புல இருந்து வந்த ஒரு பிலிப்பு ஒரு பெரிய அளவுல செயல்பட ஆரம்பிக்கிறாரு. செயல்பட ஆரம்பிச்சதும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கேக்குது. சரியா? தேவ தூதன் பிலிப்பு என்ன செய்யறாரா? எழுப்புனாரா. நீ எழும்பி எங்க போகணும்? தெற்கு முகமாய். அது அப்புறம் சொல்றேன். தெற்கு முகமாய் போ அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு என்ன செய்யறாரு? எழுப்புனாரு. நான் ஜெப நேரத்துல உங்கள்கிட்ட சொன்னேன், கேட்கிற காது வேணும்னு சொன்னேன். சரியா? தேவ சத்தத்தை கேட்கிற காது வேணும். ஒவ்வொரு நாளும் அப்பா பேசுவாருங்க. உலக சத்தத்தை கேட்டு கேட்டு தேவ சத்தம் எது, உலக சத்தம் எதுன்னு கேட்காம போயிருதுங்க. அதுக்காக தான் உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். தேவனுக்குள்ள நெருங்கி ஜீவிக்கணும், அவருக்குள்ள இன்னும் வளரணும், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தாங்க இந்த உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஒரு கூட்டம் இங்க வரணும், தேவ சமூகத்துல திறப்புல நிக்கணும், அதுக்கு தாங்க உபவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அருமையான ஒரு பிலிப்புவை தேவ தூதன் எழுப்பின்னு போடுவோம். சத்தம் கேட்டிருக்கும்ல, பிலிப்புன்னு கூப்பிட்டுருப்பார். பிலிப்பு அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பார். சரியா? நீங்களும் இப்படி யோசித்துக்கோங்க. உங்க பேரை சொல்லி அப்பா காலையில தட்டி எழுப்பணும். நாங்க ஒரு அலுவலராக இருக்கிறதுனால நாங்க டெய்லி மார்னிங் 5 மணிக்கு அதிகாலை பொழுது எங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் பிஓஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூகுள் மீட் மாதிரி அவங்களெல்லாம் லிங்க் பண்ணி 92 பேர் இருக்கிறோம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள மொத்த கல்வி மாவட்டங்கள் இருக்கு 58 டிஸ்ட்ரிக்ட், 38 டிஸ்ட்ரிக்ட். ஆனால் கல்வி மாவட்டம் சொல்லுங்க, எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 58 கல்வி மாவட்டத்தில் இருந்து 92 பேர் இருக்கிறோம் கிறிஸ்டியன் பிஓஸ். நாங்கள் எல்லாம் அதிகாலை பொழுதுல அதில் ஒரு 92 பேர் உள்ள வர மாட்டாங்க. அதிகபட்சம் 25 to 27 பேர் வருவாங்க. அதிகாலை பொழுதுல 5 மணிக்கு எந்திரிச்சிரும். 5 மணிக்கு எந்திரிச்சு 5:45 வரைக்கும், அதில் 5 to 5:30 வரைக்கும் சாங்ஸ், அந்த ஒர்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். 5:30 to 5:45 வரைக்கும் லைட்டிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி 1/4 மணி நேரம், 1 நிமிஷம் ஒவ்வொரு ஜெப குறிப்பு, கல்வித்துறைக்காக, பிள்ளைகளுக்காக, ஒன்றியங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, அப்படி டக்கு டக்குன்னு ஒருத்தராக நிறைய 27 பேரும் ஜெபம் பண்ணணும்ல. ஸோ லைட்டிங் ப்ரேயர் அதிகபட்சம் 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷம் இது பண்ணுவோம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் 5:45 முடிஞ்சிடும். டெய்லி ஒரு டெவோஷன் ஒன்று இது பண்ணிடுவோம். அப்புறம் 6 மணிலேருந்து என்னுடைய ஸ்தாபனம் இருக்குல்ல, அந்த ஸ்தாபனத்துக்காக 6 to 6:30 வரைக்கும் அடுத்து லைட்டிங் ப்ரேயர். ஸோ மார்னிங் அதிகாலை பொழுது 5 to 6:30 வரைக்கும் ஜெபத்தில் இருப்போம். அதிகபட்சம் 1/2 மணி நேரம் முழங்கால் போட்டுருப்போம். நான் 1.5 மணி நேரம் போட மாட்டேன். அந்த ஜெப நேரம் ஃபுல்லாக முழங்கால் நிற்போம். ஸோ அதிகாலை பொழுது அருமையான பிலிப்புவை தேவ தூதர் என்ன செய்யறாரு? எழுப்புறார். பிலிப்பு அப்படின்னு கூப்பிடுறார். சரியா? எப்போ கூப்பிட முடியும்? தேவனுக்காக நீங்க நின்றாதான் அவர் கூப்பிட முடியும். சரியா? ஒருவேளை நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம், இந்த உபவாச ஜெபத்துக்காக எத்தனை பேர் நீங்க ஆயத்தப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு நான் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போறேன், என்னை பயன்படுத்துங்க, உங்க அழைப்பினுடைய சத்தம் எனக்கு கேட்கணும், சில கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கணும், நான் நிறைய போராட்டத்தோட போறேன், அங்க ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகணும், சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எத்தனை பேர் ஆயத்தப்படுவீங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை ஆயத்தப்படுத்துறார். சத்தம். அருமையான பிலிப்புவை தேவ தூதன் அதிகாலையில் இப்ப என்ன செய்யறாரு? எழுப்பி அப்படின்னு சொல்றாரு. எந்திரி பிலிப்பு அப்படின்னு சொல்றாரு. எழும்பு அப்படின்னு சொல்றாரு. சரியா? இந்த முதல் குறிப்பு சத்தம். முதல் குறிப்பினுடைய தலைப்பு வந்து சத்தம். ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கணும். முக்கியமானது, மனித சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம பிள்ளையுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, நம்ம பணிபுரிகின்ற இடத்துல மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆபீசர்ஸுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு நாள் காலை பொழுதுலையும் அப்பாவுடைய சத்தம் கேட்கணும். ஆண்டவர் பேசணும், இந்த காரியத்தை நீ செய்யணும், இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் காலை பொழுதுலையும் சத்தம்
சத்தம் கேட்கணும். தினமும் அப்பா ரெடியா நிக்கிறாங்க, பேசுறாங்க, ஆனா கேட்க மாட்டுது, காது கேட்க மாட்டுது. அதனால ஏசாமி சொன்னாரு, கேட்கிறதற்கு எல்லாத்துக்கும் காது இருந்துச்சுல, காது இல்லாம இருந்துச்சு, எல்லாத்துக்கும் காது இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவுள். அப்ப என்ன அர்த்தம், என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் கேட்கிற காது வேணும் அப்படின்னு சொன்னார். என் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்களை, நான் பேசுற சத்தியத்தை கேட்கிற காது வேணும் அப்படின்னு சொல்ற. சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற காது வேணும். பிலிப்புவ எழுப்புறாரு, எழுப்பி நீ எந்திரி பிலிப்பு அப்படின்னு சொன்னார். சத்தம், ஒரு சத்தம் கடந்து வந்துச்சு. இது அருமையான பிலிப்பு இருந்த இடத்துல தேவ தூதன் அவனை எழுப்புறார், எந்திரி அப்படின்னு சொன்னார். நீங்க தேவ சமூகத்தில் ஒரு வேளை நீங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கன்னு தெரியல, ஆனா முக்கியமானது ஆபிரகாமிகளுடைய வாழ்க்கையெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி பெரிய அவரை அமெரிக்க தேசத்துடைய ஜனாதிபதியை உயர்த்துற அளவுக்கு எப்படி நடந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல அவர் சொல்லுவாரு, அவங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களாம், பறவைகள்லாம் எந்திரிச்சு தேவனை தேடுறதுக்கு முன்னாடி நீ தேவனை தேடிடணும் அப்படின்னு சொன்னாராம். சரியா, பறவைகள் எந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம், அது 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடும் பறவைகள். அந்த சத்தம் வெளியே வர்றதுக்குள்ள நீ போய் என்ன செஞ்சிடணும், அப்பாவை பிரைஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு சொன்ன. ஒரு விறகு வெட்டியினுடைய மகன் ஆபிரகாம் யாரு, ஒரு விறகு வெட்டி. சரியா, ஒரு விறகு வெட்டியினுடைய மகன் அமெரிக்க தேசத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு. சும்மா நம்ம சும்மா படு தூங்கிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப லெசலியா இருந்துட்டு அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. ஆண்டவர் ஆபிரகாம் நீங்க சின்ன வயசுல 7 வயசுலயே உன்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்தாங்களாம், நீ இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி. 7 வயசுல கற்றுக்கொண்டதை ஒவ்வொரு நாளும் அப்படியே கடைபிடிக்கிறார். சரியா, ஏற்ற நாட்கள் வரும்பொழுது அமெரிக்க தேசத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், கருப்பர்கள் வர முடியாது, அமெரிக்க தேசத்தை ஆளுகை செய்வதற்கு கருப்பர்கள் வர முடியாது. ஆபிரகாம் லிங்கன் கருப்பர். சரியா, யோசித்து பாருங்க எப்படி நடந்துச்சு. சத்தம், தினமும் காலை பொழுதுல தேவ சமூகத்துல சத்தத்தை கேட்பார், அப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்ணுவார் அப்பா. அப்படியே அந்த சத்தத்தை கேட்டு 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 வந்ததுனால அமெரிக்க தேசத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, சட்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய, யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. அவரை தேடுற பிள்ளைங்க அப்படி வச்சிருக்க மாட்டாருங்க. அவரை தேடுற பிள்ளைங்க ஒளிஞ்சு வாழ முடியாதுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க அட்ரஸ் இருக்க முடியாதுங்க. அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் உலகத்துல மாமனிதர்களாய் உருவாக்குகிற ஒரு தேவன். சத்தம் கேட்கணுங்க. சத்தம் தினமும் காலை பொழுதுல எந்திரிச்சிடணும். நமக்கு அதிகாலை பொழுது 5 மணி தான் நடுராத்திரி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்போம். 5 மணி ஆயிடுச்சு, நம்ம நடுராத்திரியில் இருக்கிறோம் அப்படி நினைப்போம். சோ தேவ சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஒரு எஃபர்ட் எடுங்க. சரியா, அப்படி எஃபர்ட் எடுக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுற சத்தம் கேட்கும். அருமையான பிலிப்பு சத்தம் கேட்டான். சரி, ரைட், ஓகே. அடுத்து நீங்க அந்த வசனம் திரும்பவும் வாசிங்க. எங்க போக சொன்னாங்களா? தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். சரி, ரைட், ஓகே. இப்ப பிலிப்பு ஆல்ரெடி ஒரு சமாரியா, ஒரு சிட்டின்னு வச்சுக்கிறோமே, ஒரு சிட்டிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப ஆண்டவர் தேவதூதன் மூலமா பேசுறாரு. எங்க போகணும்னு சொல்றாருன்னா, தெற்கு முகமாய் போ. அது ஒரு ஜங்ஷன் சொல்றாங்க. சரியா, அந்த இடத்துல 4 ரோடு சந்திக்கிற ஒரு இடம் இருக்குது. அதுல ஒரு ரோடு தான் எங்கிட்டு போகுதுன்னா வண்ணாந்திரத்துக்கு போற ரோடு. அந்த ஒரு ரோட்டை தான் ஆண்டவர், மற்ற இதெல்லாம் ஒரு நல்ல பட்டணங்களுக்குள்ள கடந்து போகிற 4க்கு 4 இது போட்டிருக்கிறாங்க. நான் தேவையில்லாத ஃபீல் பண்ண விரும்பல. ஒண்ணு மட்டும், இந்த ஒரு ரோடு தெற்கு முகமாய் போற ரோடு வண்ணாந்திரத்துக்கு போகுது. இப்ப ஒரு பிலிப்பு கேட்டிருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், ஏயா எத்தனையோ 3 ஜங்ஷன்ல நிக்கிறேன், நல்ல இடத்துக்கு போற ரோடெல்லாம் நிறைய இருக்குது, வண்ணாந்திரத்துக்கு போற ரோட போய் சொல்றீங்களேன்னு சொல்லி பிலிப்பு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஒரு வண்ணாந்திரத்துக்குள்ள போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரியா, பிலிப்புக்கு சில நேரம் தடுமாற்றம் எடுத்திருக்கலாம். வண்ணாந்திரத்துல போய் என்னையா செய்ய போற, காலை பொழுதுல போய் வண்ணாந்திரத்துல போய் என்னையா செய்ய போறேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னதுனால, சத்தம் கேட்டதுனால அந்த சத்தத்துக்கு உடனே அடிபணிஞ்சிட்டான். அந்த சத்தத்துக்கு உடனே அடிபணிஞ்சு அந்த வண்ணாந்திரத்துக்குள்ள போறான். அடுத்து வாசு பாத்தீங்கன்னா, அடுத்து வாசிங்க. அதுல 29 வாசிக்கிறீங்களா? ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். சரி, இப்ப போறது ஆண்டவர் பாருங்களேன், ஒரு வண்ணாந்திரத்துல போய்கிட்டு இருக்காரு. அங்க போனா அங்க ஒரு சேரட், ஒரு ரதம் ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. அதுல யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, எத்தியோப்பியா தேசத்தினுடைய நிதி அமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு. நல்லா கவனிக்கணும்.
வண்ணாந்திரத்துக்கு ஏன் போகணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தடுமாற்றம் வந்திருக்கலாம். சத்தம், அந்த சத்தத்தை கீழ்ப்படிஞ்ச உடனே அங்க போகும்போது பார்த்தா எத்தியோப்பியா தேசத்தினுடைய நிதியமைச்சர் வரார். நிதியமைச்சர் நமக்கு தெரியும், முதலமைச்சருக்கு அல்லது அதிகாரம் படைத்த ஒரு பதவி. நம்ம நிதியமைச்சருங்கிறது முதலமைச்சருக்கு ஒரு அடுத்த ஒரு பதவின்னு சொல்லலாம், சரியா? அந்த மாதிரி நிதியமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அந்த சேரட்ல போயிட்டு இருக்காரு. அந்த நிதியமைச்சர் அதுல போட்டிருக்கு அந்த காந்தாகே அப்படிங்கிற தேசம், அது எத்தியோப்பியால இருக்குது. அதுவும் கருப்பர்கள் வாழக்கூடிய ஒரு தேசம் எத்தியோப்பிய தேசம். அந்த நிதியமைச்சரோட போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றார் நிதியமைச்சர். சரியா யோசித்து பாருங்க, வண்ணாந்திரத்துக்குள்ள ஆண்டவர் கூட்டிட்டு போறார், சத்தம் கூட்டிட்டு போறார். ஆனா கூட்டிட்டு போற ஆண்டவர் ஒரு பெரிய மனிதனை அடையாளப்படுத்துகிறார். நிதியமைச்சரை காட்டி நீ அவனோட போ அப்படின்னு சொல்றார். சத்தம் கேட்கும் பொழுது உங்களை பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போவார். சத்தம், தேவ சமூகத்துல அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் குப்பையில போட மாட்டாருங்க, உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாருங்க. ஒரு நிதியமைச்சரை சந்திக்க கூடிய ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாருங்க. அப்பாவுடைய சத்தத்திற்கு அடிபணியும் பொழுது, அப்பாவுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு காது இருக்கும் பொழுது, அப்பாவுடைய அழைப்புக்கு அடிபணியும் பொழுது அவர் கூட்டிட்டு போற இடம் வித்தியாசமா இருக்கும். நீங்க அடி எடுத்து வைக்கும் போது ரொம்ப பாறையா இருக்குது, ரொம்ப மணலா இருக்கே, ரொம்ப முள்ளா இருக்கேன்னு நினைச்சிருக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு பெரிய இடத்துல ஆசீர்வாதம் வச்சிருப்பாருங்க. ஒரு நிதியமைச்சரை சந்திக்கும்படியா அருமையான ஒரு பிலிப்புவை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு தேவன். நிறைய சொல்லலாம், நம்ம டைம் இல்லை. ஒருவேளை இந்த காலத்துல நம்ம பக்கத்துல ஒரு இடத்துக்கு போய் ஏதாச்சும் ஒன்று செய்ய சொன்னா கூட பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, பக்கத்துல போனா கூட வண்டி இல்லையா பைக் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிலிப்பு ஒரு பெரிய தேவ மனிதன், வண்ணாந்திரத்துக்கு நடந்து போகணும். சாதாரண ரோட்ல நடக்கிறதே கஷ்டம், வண்ணாந்திரம் மணற்பாங்கான ஒரு இடம், நடக்க முடியாது. ஒருவேளை காலை பொழுது ஆண்டவர் தட்டி எழுப்பி போக சொல்றார். பல விதமான உடல் சோர்வுகள் இருந்திருக்கலாம், பல காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அப்பா போக சொல்லிட்டாங்களே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்ஃபர்ட் எதையுமே இது பண்ணவே இல்லைங்க. நம்ம எழும்பும் பொழுது சில கம்ஃபர்ட்டை விட்டுறணும், சரியா? அந்த கம்ஃபர்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வெயில்ல நடக்கவே முடியாது பிரதர்ன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப கஷ்டம், எனக்கு பயங்கரமான பிஸி ஷெட்யூல் பிரதர், யாரையும் போய் பார்க்க முடியும், எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சொன்னா, சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொன்னா கம்ஃபர்ட்டை விட்டு எந்திரிக்கணுங்க. கம்ஃபர்ட், சரியா? அந்த கம்ஃபர்ட்டை விட்டு எந்திரிக்காதவங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியாதுங்க. ஒருவேளை பிலிப்பு கொஞ்ச நேரம் போயா, நான் தூங்கிக்கிறேயா, ஏன் என்னை போட்டு எழுப்புறேன்னு சொல்லி தேவதூதனை தட்டி அனுப்பி இருந்திருக்கலாம், போயான்னு சொல்லி தட்டி கழிச்சு இருந்திருக்கலாம். சொன்ன உடனே எந்திரிச்சதுனால அந்த கம்ஃபர்ட்டை விட்டு டயர்டா இருந்திருப்பான். எவ்வளவு டயர்டா இருந்தா நமக்கு தெரியாது, அவ்வளவு சோர்வுகள். சமாரியா பட்டணம் ஃபுல்லா சுத்துறாரு, சமாரியா பட்டணம் ஃபுல்லா சுவிசேஷத்தை சொல்றாரு, பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வராரு. நிச்சயமா டயர்டா படுத்திருப்பாரு. சத்தம் கேட்ட உடனே அந்த கம்ஃபர்ட் விட்டு எந்திரிச்சிட்டாரு. கம்ஃபர்ட், சரியா? தேவனுக்காக நம்ம செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கிற ஒரு காரியம், சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதபடி தடுக்கிற ஒரு காரியம் கம்ஃபர்ட், சரியா? நம்முடைய சொகுசை விட்டு என்ன பண்ண முடியாது, எந்திரிக்க முடியாது. நம்ம எல்லாம் விரும்பினது மாதிரி இருந்தா வரையும் பிரதர், இல்லாட்டி விட்டுருங்க பிரதர் சொல்லிட்டு போயிடுவோம். சில விதமான கடினங்களை தாண்டும் பொழுதுதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். என்னால ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி எல்லாம் ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் ஆண்டவருடைய பாதையை பார்க்க முடியும். அவன் டோட்டலா எதுவுமே அவனுக்கு தெரியாது, தெற்கு முகம் வண்ணாந்தரம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா டோட்டலா சரண்டர் ஆயிட்டான். எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? நிதியமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஒரு எத்தியோப்பியா தேசத்தினுடைய நிதியமைச்சர்கிட்ட அருமையான ஒரு பிலிப்பு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, கூட்டிட்டு போயிட்டார். சரியா? முதல் இது சத்தம். அடுத்த குறிப்புகளை போக போறோம். அடுத்து வாசிங்க, 21 வாசிக்கிறீங்களா? சரி, இல்ல ஒரு நிமிஷம், 29 திரும்ப வாசிங்களேன். 29 ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் 31 வாசித்துருங்க. அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். சரி, அடுத்தது இப்போ போனதுமே ரதத்துல வந்து அவனை ஏறிக்கொள்ள சொல்லல, ரதத்தோட சேர்ந்து இவனும் ஓடுறான். சரியா? ரதத்தோட சேர்ந்து இவனும் பிலிப்பும் ஓடுறான். இவன் டயர்டா இருக்கான்னு சொன்னேன், ஆனா சத்தம் அது கேட்டதுனால அவனோட அந்த நிதியமைச்சரோட போய்கிட்டே இருக்கிறான். அதுல போகும் பொழுது இப்போ பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளை பத்தி ஒரு டிஸ்கஷன். எத்தியோப்பியா கிறிஸ்டியன் கிடையாது, ஆனா அந்த டிராவல்ல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு,
ரீட் பண்ணி போறாரு. இவரை பத்தி லேசா இப்ப சொல்லிடுறேன். காந்தாகிய தேசத்தினுடைய நிதியமைச்சர் சொன்னல, இவங்க எதுக்காக இங்க வராங்கன்னா, அந்த நாட்கள்ல இப்ப இந்த புனித பயணம் சொல்றாங்கல்ல, இப்ப காசிக்கு போறாங்க, கன்னியாகுமரிக்கு போறாங்க, ராமேஸ்வரம் போறாங்க, அது மாதிரி எத்தியோப்பியா தேசத்துல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு புனித பயணம். அவர் கடவுளை பத்தி எல்லாம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா இந்த டிராவல்ல தேவையில்லாத புத்தகத்தை படிச்சுட்டு போகல, ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தை என்ன செஞ்சுட்டு போறாரு. நம்ம நிறைய நேரம் பஸ்லயோ வெளியவோ பைபிளை படிக்கிறது வெக்கமா நினைக்கிறோம். வீட்டுல படிச்சுக்கலாம் பிரதர், வெளியே அதெல்லாம் படிச்சா ஒரு மாதிரி தெரியும். பெரிய நிதியமைச்சருங்க, பெரிய நிதியமைச்சருங்க. அவருக்கு என்னங்க வந்துருச்சு, அவர் கிறிஸ்டியன் கிடையாதுங்க. நிதியமைச்சருடைய கையில ஒரு ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமம் இருக்குங்க. நம்ம நிறைய நேரம் வெளியே கையில பைபிளை பிடிச்சிட்டு போறதுக்கு அல்லது பஸ்ல அந்த பைபிளை கையில வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய வேற மாதிரிலாம் போயிருச்சு. சர்ச்சுக்கே பைபிள் செய்ய மாட்டாங்க. கேட்டா செல்போன் இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க எப்படியோ போயிடுச்சு காலங்கள். வேதம் எங்க இருக்குதா, செல்போன்ல இருக்குது. அதை தூக்கிட்டு போக முடியலையா அவங்களால, செல்போன் நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பேர் என்ன தெரியுமாங்க, வேதக்காரங்க. நமக்கு பேர் என்னது, எங்க வேதத்தை தூக்குனதுனால தாங்க இந்த உலகம் நம்மளை சொல்லிச்சு வேதக்காரங்கன்னு சொல்லிச்சுங்க. இன்னைக்கு பிள்ளைகளால வேதத்தை தூக்க முடியலங்க. மற்ற லேப்டாப்பை தூக்கிட்டு போறாங்க, அது வெயிட்டா இருக்கும், அதை தூக்கிட்டு போறாங்க. தேவன் கொடுத்த வேதத்தை தூக்க முடியவில்லை. பிள்ளைகளால தூக்க நம்ம சொல்லிக் கொடுக்கலங்க, நம்ம சொல்லிக் கொடுக்கலங்க. ஆலயத்துக்கு போறியா, வேத புத்தகம் இல்லாம ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருந்தோம்னா பிள்ளைக்கு பயம் இருக்குங்க. எல்லாம் கம்ஃபர்ட். சரியா? இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நிதியமைச்சர், தேவனை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, வேற ஏதாச்சும் புக்கை படிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தை தன்னுடைய டிராவல்ல போகக்கூடிய அந்த நேரம் வீணாகி போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் யோசிக்கிறோம். டிராவல் நம்ம நிறைய டிராவல் பண்றோம், 1 மணி நேரம் பண்றோம், 1.5 மணி நேரம் பண்றோம். அது எப்படி அந்த நேரத்தை செலவழிக்கிறீங்க? ஒரு பெரிய எத்தியோப்பியா தேசத்துடைய நிதியமைச்சர் டிராவல் பண்ற நேரத்தை கூட வீணாக்கி, எவ்வளவு பிஸி ஷெட்யூல் வந்திருக்கும். நம்மளே ரொம்ப பிஸியா வெளியே காட்டிக்கிறோம். நிதியமைச்சர் எத்தியோப்பியா தேசத்துல இருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வராருங்க. எவ்வளவு டைம், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு அதிகமா சொல்றாங்க. அது அக்யூரஸியா நான் சர்ச் பண்ணேன், அது அக்யூரஸியா அதுல போடல. கிட்டத்தட்ட 347 கிலோமீட்டர் மேல போட்டிருக்காங்க. அவ்வளவு தூரம் பெரிய ஒரு லாங் டிராவல் அவருக்கு எத்தியோப்பியா தேசத்துல இருந்து வராரு. அவ்வளவு பெரிய லாங் டிராவல்ல தன்னுடைய நேரங்களை சரியா செலவழிக்கிறாருங்க. மோசே ஜோம் 90 வாஸ்து பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவாரு. 12ஆம் வசனத்துல சொல்லுவாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு போதித்தரலும் அப்படின்னு சொல்லுவாருங்க. மோசேக்கு ஞான இருதயம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, யார் ஞானமுள்ள இருதயம் உள்ளவங்க என்ன செய்வாங்களா, தன்னுடைய நாட்களையும் நேரங்களையும் சரியா செலவழிப்பாங்க. அவங்கதான், அதனாலதான் மோசே ஆண்டவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசியா மாத்தினாரு, பெரிய தலைவனா மாத்தினாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான், நேரங்களை செலவழிக்கல. மோசேக்குள்ள இருந்தது என்னன்னா, அவன் அழகா தேவசமுத்திர கேட்கிறாரு, நான் அடுத்த பெரிய அரசனா வந்து உட்கார்ந்துடணும், ஆட்சியை பிடிச்சதுன்னு அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கன்னு தான் கேட்டார். எப்படிப்பட்ட ஞானமுள்ள இருதயம்? நான் நாட்களை சரியா செலவழிக்கணும் ஆண்டவரே. சோ நாட்களை சரியான செலவழிக்கல அப்படின்னு சொன்னா என் இருதயம் ஞானமுள்ள இருதயம் இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சு. பெரிய இதெல்லாம் சொல்ல வேண்டியது, விளக்கம்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க நாட்களை சரியா நீங்க செலவழிக்கல, நேரத்தை சரியா செலவழிக்கல, வேற மாதிரி பொழுதுபோக்குக்காக செலவழிக்கிறீங்கன்னா உங்க இருதயத்துல ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இந்த அருமையான காந்தாகிய தேசத்து மந்திரி நிதியமைச்சர் டிராவல் டயத்தை வீணடிக்கல. சோ அந்த டிராவல் டயத்துல அருமையான ஏசாயா தீர்க்கதரிசியுடைய ஆகமத்தை என்ன செய்யறாரு, படிச்சுட்டு வரார். சரியா? இரண்டாவது குறிப்பு சத்தியம். முதலாவது சத்தம், அடுத்தது சத்தியம். சரியா? அப்ப இந்த அருமையான பிலிப்பை ஜாயின் பண்ணிட்டார். போய் இவருக்குள்ள ஒரு தாகம் இருந்துச்சு, எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு படிச்சு போறார். அப்படியே வந்து இப்ப அருமையான தீர்க்கதரிசி அவங்களோட தீர்க்கதரிசி இல்ல, பிலிப்பு என்கிற ஒரு மூப்பன் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணி கேட்கிறாரு, நீ படிக்கிறதுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. சரியா? அழகா சொன்னாரு. ஏன்னா இவர் கதை புக்க படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போறாரு. ஒரு ஆகமம் கிடைச்சிருக்குது, ரைட்டு, நான் படிச்சுட்டு போவோம். டிராவல் டயத்தை தூங்கியோ வேற மாதிரியோ செலவழிக்காம என் டிராவல் டயத்தை ஒரு பயனுள்ள ஒரு வகையில செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அழகா படிச்சு போறாரு. ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்கிறாருங்க, ஒரு பெரிய நிதியமைச்சர். சரியா? இந்த அருமையான மதிய பொழுதுல உங்களுடைய டிராவல் டைம், நான் வேற ஏதாவது ஒண்ணு கேட்கல, உங்களுடைய டிராவல் டைம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டிராவல் டயத்தை வீணாக்கிடக்கூடாது. தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், பயம் தரக்கூடிய புத்தகங்களை நீங்க வாசிட்டு போகலாம். தேவையில்லாதபடி நம்ம செல்போன்ல தேவையில்லாத காட்சிகளை பார்த்து தேவையில்லாத காரியங்களை இது பண்ணி அந்த நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது. சரியா? இரண்டாவது சத்தியம். இதுல பாத்தீங்கன்னா பிலிப்பு ஜாயின் பண்ணிட்டார். போய்
ஜாயின் பண்ணி அதனுடைய காரியங்கள்லாம் பேசுறார். சத்தியத்தை பத்தி நிறைய சொல்றார். அப்ப ரெண்டாவது குறிப்புல நான் பிலிப்புவை பத்தி தான் சொல்ல போறேன். பிலிப்பு சத்தியத்தை அறிவு அவனுக்குள்ள நிறைய இருந்துச்சு. அதுல தனி ஒரு செய்தி, சமாரியா தேசத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா போன உடனே எழுப்புதல் வந்துருச்சு. ஆனா பிலிப்பு அதுக்கப்புறம் ஊழியம் பண்ணி சமாரியா தேசத்துல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய ஒரு மனம் திரும்புதலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தொடர்ந்து வீட்டுல போய் வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் வாசிங்கன்னா பிலிப்புனுடைய ஊழியத்தினால சமாரியா தேசத்துல ஜனங்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் வேதத்தை அறிந்து கொள்கிற காரியத்திலையும் பெருகினார்கள் சொல்லி போட்டிருக்கு. அருமையான சமாரியா தேசத்து மக்கள் எதனால பெருகினாங்க? அருமையான பிலிப்புவுக்கு சத்தியம் உள்ள இருந்துச்சு. சத்தியம் தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய அறிவு அவனுக்குள்ள அதிகமா இருந்துச்சு. அந்த சத்தியம் அதிகமா இருந்ததுனால ஒரு பக்கம் சமாரியா தேசத்துல பெரிய அளவுல ஆண்டவர் பயன்படுத்துறாரு, இன்னொரு பக்கம் ஒரு நிதியமைச்சருக்கு, ஒரு மனிதனுக்கு, அது முக்கியமான கான்செப்ட், ஒரு மனுஷனுக்காக வனாந்தரத்துக்குள்ள கூட்டிட்டு போய் சத்தியத்தை என்ன செய்ய சொல்றாரு. சரியா? உனக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சுன்னா அது சும்மாவே இருக்க கூடாது. இல்லாட்டா வாழ்ந்துட்டு போயிடுவோம். சத்தியம் உள்ள இருக்கும் பொழுது தூங்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் உள்ள இருக்கும் பொழுது தூங்க முடியாது. அது சும்மா இருக்கக்கூடாது. வார்த்தைகள் பைபிள் அதான் போட்டிருக்கு. அவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது, நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அருமையான பிலிப்புக்குள்ள சத்தியம் இருந்ததுனால சும்மா இருக்க முடியல. அவனால ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இங்கேயும் பாத்தீங்கன்னா காந்தாகை தேசத்தினுடைய நிதியமைச்சரும் அந்த சத்தியத்தை வாசித்ததுனால அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் காணப்பட்டுச்சு. இதுல 2 இது இருக்கு முக்கியமா. நீங்க சத்தியத்தை நீங்க அறிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒன்னும் தெரியாதவங்க போய் ஆண்டவர் போய் கொண்டு போய் உயர்த்த முடியாது. சத்தியத்தை அறியணுங்கிற அறிவு எனக்குள்ள வரும் பொழுது, சரியா, தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை எனக்குள்ள வரும் பொழுது நீங்க அடங்கி இருக்க முடியாது. ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். பிலிப்புக்குள்ள சத்தியம் இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தைகளினுடைய ஆழம் இருந்துச்சு. அதனாலதான் தேவையான ஜனங்களுக்கு இவன் பயன்பட வேண்டும் என்று சொல்லி பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க தேவனுடைய வார்த்தைகளுடைய ஆழம் உள்ள உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களிடத்துல உங்களை கொண்டு போக போறார் ஆண்டவர். உங்களை தேடி ஒரு கூட்டம் வரப்போய் இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தை உள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய மகத்துவம் உள்ள இருக்கிறதுனால, ஆழம் உள்ள இருக்கிறதுனால உங்களை சும்மா விட மாட்டார் ஆண்டவர். அநேக ஜனங்கள் மத்தியில, அநேக அதிகாரிகள் மத்தியில, பெரிய பலசாலிகள் மத்தியில, அமைச்சர்கள் மத்தியில, அநேக பெரிய மனிதர்கள் மத்தியில, அதிகாரம் படைத்தவர்கள் மத்தியில உங்களை கொண்டு போய் நிப்பாட்ட போறாரு. இந்த சத்தியம் உள்ள இருந்தா தான் இது நடக்கும். நீங்க தேவ சமூகத்துல இதுக்காக அதிகமா நீங்க சிரத்தை எடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கான ஒரு நேரம், தேவனுடைய சமூகத்துல நெடும் முழங்கால நின்று ஜெபிக்கிறதற்கான ஒரு நேரம், இப்படிலாம் ஒரு நேரங்களை ஒதுக்கிறோம். தினமும் நிச்சயமா நான் கூட சொல்றேன், இந்த காரியம் நடந்துச்சுன்னா இனி வருகிற நாட்கள்ல தேவன் உங்களை பயன்படுத்துவார். சத்தியம் சும்மா விடாது. நம்ம மூலமா தேவனுடைய மகத்துவம் இந்த தேசத்துக்குள்ள போயிடும். பிலிப்பு உள்ள சத்தியம் உள்ள இருந்ததுனாலதான் சமாரியா தேசம் முழுவதும் சந்தோஷம். அப்ப 2வது குறிப்புல சத்தியம். அப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். தேவ சமூகத்துல வார்த்தைகளை தியானிப்பதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிறணும். தேவனுடைய வார்த்தை வாங்காம வெளியே போக கூடாது. தினமும் தேவ சமூகத்துல நீங்க வார்த்தைகளை தியானிக்க தொடங்கும் பொழுது ஆண்டவர் பேசுவார். அந்த வார்த்தை உள்ள போகும். அதுக்கு அடுத்தது யாருக்கு தேவையோ அந்த இடத்துல போய் உங்களை நிப்பாட்டிடுவார். சரியா? இப்ப சத்தியத்தை அறிந்த அருமையான பிலிப்புவை தூங்க விடல. சரியா? ரெஸ்ட் எடுக்க விட்டாரா? ரெஸ்ட் எடுக்க விடல. அமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். சத்தியம். இன்னும் இவரை பத்தி நிறைய போட்டிருக்குது. இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள அந்த மந்திரி வந்துட்டார். சரியா? அதுக்கடுத்து வாஸ்து பாத்தீங்கன்னா உடனே என்ன பண்ணிடுறாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டார். 37 வாசிக்கிறீங்களா? அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை. ஓகே சிஸ்டர். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா
நம்ம நினைப்போம், பிரதர் அவங்களெல்லாம் சொல்ல முடியும் பிரதர், சாதாரண மனிதன் சொன்னாலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதிகாரம் உள்ளவங்கிட்ட போய் பேச முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரு நிதி அமைச்சர்கிட்ட பேசுறாரு. பேசுனதுக்கு அப்புறம் உடனே என்ன பண்றாரு, ஞானஸ்தானம் எடுத்து. உடனே அந்த நிதியமைச்சர் யோசித்து பாருங்க, நம்மளே ஒரு சின்ன சின்ன ஒரு கையை தூக்க சொன்னாலே நம்ம வெக்கப்படுறோம். அல்லேலூயான்னு சொல்லி கையை தூக்க சொன்னா ஆண்டவருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு இருக்கோம். ஒரு நிதி அமைச்சருங்க ஒரு பக்கத்துல ஒரு உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு நீர் உள்ள ஒரு அழகான ஒரு இடம் வந்துச்சு. உடனே முழங்கால் படியிட்டு உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சாரா, ஒப்புக்கு. அதனாலதான் அவர் நிதியமைச்சராக இருக்க. நம்ம எப்படி இருக்கிறோம், தேவ சமூகத்துல நாம் முழுசா சில காரியங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நம்மளை பயன்படுத்துற வித்தியாசம் போயிடும். இதுக்கு ஒரு சின்ன தலைப்பு கொடுத்தா சாத்தியம். நீங்க மறந்துடக்கூடாது, இது 3 குறிப்பு: சத்தம், சத்தியம். இது 2 எனக்குள்ள இருக்கும் பொழுது சாத்தியம். நீங்க யார வேணாலும் மாத்திரலாம். நீங்க பேசின யாரும் உங்களை எதிர்வார்த்தை பேச முடியாது. அநேகருடைய நாவை உங்களுடைய வார்த்தையை கொண்டு அடைத்து போடுவார். உங்ககிட்ட பேசணும் வர்றவங்க, உங்களை எதிர்ப்பா சொல்லணும் வர்றவங்க உங்ககிட்ட வந்த உடனே அப்படியே பாம்பு போல சொல்லுவாங்க, பெட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க, அப்படி சுருண்டு படுத்துக்குருவான். ஐயோ இவங்ககிட்ட பேசிட முடியாது, இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேச வரும் பொழுது நீங்க பேசுற வார்த்தையை கேட்டதுமே எல்லாம் டோட்டலா சரண்டர் ஆயிருவாங்க. அருமையான அந்த நிதியமைச்சர் எந்த ஆர்குமெண்ட் பண்ண மாதிரியே தெரியல, உடனே சரண்டர் ஆயிட்டாரு. அருமையான பிலிப்பினுடைய வார்த்தையை மீறி அவரால் பேச முடியல. பேசுற உடனே சரண்டர் ஆயிட்டார். உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். யோசித்து பாருங்க, ஒரு நிதியமைச்சர், ஒரு எத்தியோப்பியன், ஆண்டவரை பத்தி அறிவே இல்லாதவன், அந்த அமைச்சருக்குள்ள நான் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெரிய ஒரு இது வந்து உடனே என்ன செஞ்சார், ஞானஸ்தானம் எடுத்துட்டார். சரியா? எப்படி நடந்துச்சு? பிலிப்பு மூலமா அது நடக்குது. எப்படி நடக்குது? சத்தம் கேட்டவன், சத்தியம் அறிந்தவன். சரியா? இது 2 நமக்குள்ள இருக்கும் பொழுது நீங்க சாத்தியம், எல்லா காரியமும் நமக்கு சாத்தியமா வந்துடும். சரியா? நீங்க எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் கைக்கு கிட்டாது நீங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் மாற்ற முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, அவங்கள ஆண்டவர் என்ன செய்வாரு, நீங்க பேசுறதுமே பேசுவோம், அவங்களால எதுவும் பேச முடியாது. சரியா? உங்களை அப்படிப்பட்டதான நாவாக்கு, அந்த நா வல்லமைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நாவுல அருள் இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட அனாய்ட் பண்ணி உங்க நாவ ஆண்டவர் கொடுத்துருவார். நீங்க எப்படா பேசுவீங்கன்னு காத்திருப்பாங்க. நீங்க பேசும்போது அவங்களால பேசணும்னு நினைப்பாங்க, ஆனா பேச முடியாது. அருமையான பிலிப்பு பேசுனதும் அவனால ஒண்ணுமே பேச முடியல, அப்படி சரண்டர் ஆயிட்டான். நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டான். யாரு? ஒரு நிதியமைச்சர். சரியா? நீங்க தேவ சமூகத்துல அநேகத்தை பேசுறீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அப்பாட்ட பேசிட்டு போயிடணும். சரியா? உங்களுக்கு எதிராக சில எழுப்பி இருப்பாங்க, உங்களை எப்படியாச்சும் உங்களை மடக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, உங்க வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்க நினைச்சு வருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாரும் உன்னை ஒண்ணு செய்ய முடியாது. நீ பேச எவனும் எதிர் பேச முடியாது. நீ பேச அவன் சரண்டர் ஆயிடுவான். நீ என்ன சொல்றிய அதுக்கு அப்படியே டோட்டலா கீழ்ப்படிஞ்சிருவான் ஆண்டவர். நீங்க நினைக்கிறோம் நம்ம பிள்ளையவே மாத்த முடியல, நம்ம பிள்ளைகிட்ட 1000 முறை ஜெபம் பண்ணுன்னு சொல்றோம், பைபிள் படின்னு சொல்றோம், ஆண்டவர் இனி மாறுவீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். இனிமேல் நீங்க பேசும்போது பிள்ளை சொல்லுவோம், ஐயோ எங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ எங்க அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு சில காரியங்கள் வேணும், சத்தம் கேட்கணும், சத்தியம் இருக்கணும். 2 இல்லாமலும் நீ யார்த்தையும் பேசி ஜெயிக்க முடியாது. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ண முடியல, முழங்கால் போட முடியல. நெடும் முழங்கால் ஜெபம்னாலே நெடும் முழங்கால். சரியா? பலவீனம் போட வேணாம். நல்லா இருக்கிறவங்க அப்பாவுக்கு மரியாதை. சரி, இப்ப உலக பிரகாரம் மனிதனை பார்க்க போறீங்க, அமைச்சரை பாக்குறீங்களோ, அதிகாரியை பார்க்க போறீங்க, அப்படியே சேர் மேல உட்காந்துட்டு கால் மேல கால் போட்ட பாப்பீங்க, 1 மணி நேரம் நிப்பீங்க. அவங்க விசிட்டர்ஸ் டைம் வரும், இப்படி வெளியே காத்து கிடப்பீங்க, சேர்னா கூட என்ன செய்ய மாட்டோம், உட்கார முடியாது, அப்படியே நிற்போம், எப்படியாச்சும் பாத்துறணும், பேசிடணும் அப்படின்னு சொல்லி கால் சொல்லுவாங்க. இன்னும் 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல பிரதர், நான் பார்த்துட்டு போயிடணும். ஒரு உலக பிரகாரமான மனிதனை பார்க்க போகும் பொழுது, அதிகாரம் படைத்தவனை பார்க்க போகும்போது எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம், எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம். அவர்கிட்ட பேசும்போது உட்கார்ந்து பேச முடியாது, நின்று பேசும் மரியாதை. அது வந்து மரியாதை. நான் அப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது மட்டும் படுத்து கிடந்து ஜெபம் பண்றோம், காலுக்கு மேல காலை போட்டு ஜெபம் பண்றோம். ஐயா, அகிலத்தை படைத்தவர் ஐயா, இந்த உலகத்தை படைத்தவர் ஐயா, என்னையா மரியாதை கொடுக்கிறோம்? வேதத்தை வாசித்து பார்த்தா, அந்த யவீரினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பெரிய ஒரு ஆசாரியன், பெரிய ஜெப ஆலய தலைவன். தன் மகளுக்கு சுகம் இல்ல, அதுல போற்றுக்கு வேதத்துல அது மார்க்ல இருக்கு, 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா பெரிய ஜெப ஆலய தலைவன், பெரிய கூட்டமே நிக்குது, ஏசாமியை சுத்தி பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. ஓடி வந்து அதுல போற்றுக்கு தாழ விழுந்து பணிந்து கொண்டான். போற்றுக்கு ஜெப ஆலய தலைவன்க, ஆசாரியன்க, போதகன். சரியா? ஆனா ஏசப்பாவை கண்டதும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி 5ஆம் அதிகாரத்துக்கு வீட்டுல போய் வாசிங்க. அவரை தாழ விழுந்து, அவ மகள் வியாதிப்பட்டிருக்கிறா, அங்க இருந்து ஓடி வரான். அதை போட்டுக்கான் 3 கிலோமீட்டர் அவனுடைய வீட்டுல இருந்து ஏசப்பாவை மீட் பண்ண அந்த இடம் இருக்குல்ல, கப்பர்நகும், அது வரைக்கும் 3 கிலோமீட்டர் தூரம், 3 கிலோமீட்டர் நடந்து வந்து கால் நெடுஞ்சாடையா விழுகிறான். யாரு? ஜெப ஆலய தலைவன்,
ஆசாரியன். சரியா? ஏன்? அவருக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம முழங்கால நிக்கிறது அப்பாவை கனப்படுத்துறது. அவருக்கு முன்னாடி நான் சரண்டர்னு அர்த்தங்க. முழங்கால் போற என்னங்க அர்த்தம்? நான் உங்களுக்கு அடிமை ஆண்டவரே, உங்களுக்கு தான் எல்லாமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சரண்டர்னு அர்த்தங்க. நம்ம அப்படிலாம் பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா உங்களை மீறவே மாட்டாங்க. உங்களை ஜெபத்துல பார்க்கும் பொழுது, முழங்கால பார்க்கும் பொழுது, வேத புத்தகத்துல பிள்ளைங்க உங்களை பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையை உங்க பிள்ளைங்க பார்க்கும்போது நீங்க பேச வேண்டியதே இல்லை, அவன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவான். ஐயோ அவங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, அம்மா அப்பா சொன்னாங்க அவ்வளவு முடியும், அதான் கடைசி, அவங்க சொல்லிட்டாங்கன்னா மீறவே முடியும். எப்ப சொல்லுவான்? உங்களை பார்க்கணுங்க தேவ சமூகத்துல முழங்கால நிக்கிறதவா. எஜமானுக்கு முன்னாடி நிக்கும் போது முழங்கால எங்க அம்மா நிப்பாங்க, எங்க அப்பா நிப்பாங்க. எஜமானுக்கு முன்னாடி நிக்கும் போது வேத புத்தகத்தை கையில தூக்கும் போது முழங்கால எங்க அம்மா அப்பா நிப்பாங்க. பார்க்கணும், அப்பதாங்க அவன் சரண்டர் ஆக முடியும். சாத்தியம். அதுக்கடுத்து புத்தகத்தை வாசம் முடிச்சிருவோம். அதுக்கடுத்து வாசு பார்த்தேன். இந்த எத்தியோப்பிய தேசத்துக்கு திரும்பி போயிடுறாரு மந்திரி. காந்தாக தேசத்தோட நிதியமைச்சர் எத்தியோப்பிய தேசத்துக்கு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனை எதுக்கு நீங்க கூட கேட்கலாம், எதுக்கு இந்த ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்கு பாவம் பிலிப்பை போட்டு தொந்தரவுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து ஒரு புக்கில் நான் ரெஃபர் பண்ண இதை பத்தி. அப்படியே தன்னுடைய தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் முதலாவது அந்த தேசத்து ராணி, காந்தாக தேசத்தினுடைய ராணி. சரியா? இந்த காந்தாகங்கிறது அந்த ராணிகளுக்கு வைக்கிற பொதுவான பேர். எத்தியோப்பிய தேசத்துல அந்த ராணிகளுக்கு வைக்கிற பார்வோன் அப்படின்னு சொன்னா ஒரு பொதுவான பேர். ராஜாவினுடைய பேர் பார்வோன் அப்படின்னா அது பொதுவான ஒரு பேர். அதே மாதிரி எத்தியோப்பிய தேசத்துல காந்தாகே அப்படின்னு சொன்னா அந்த ராணிகளுக்கு வைக்கிற பொதுவான ஒரு பேர். முதலாவது என்ன பண்ணாரா? நிதியமைச்சர் ராணியை மாத்திட்டார். ஆண்டவர்கள் வழி நடத்தினார். முத செஞ்சது. அதுக்கப்புறம் 1.5 லட்சம் பேரை சரித்திரங்கள் சொல்லுது. இந்த நிதியமைச்சர் நம்ம கூட யோசிச்சு படிக்கும் போது ஒரு மனிதனை பார்க்கறதுக்கு ஆண்டருக்கு ஒரு ஆத்மா கூட கெட்டு போக கூடாதுல்ல. நம்ம நிறைய பேரை சாதாரண பார்த்துட்டு போயிடுறோம், இதெல்லாம் திருந்த மாட்டாங்க பிரதன் போயிடுறோம். ஆனா இந்த ஒரு மனிதனுடைய ஆத்மா உள்ள இருக்குல்ல, அது மனம் மாறிடுச்சுன்னா அவங்க மூலமா நிறைய மாற்றம் அவங்களுக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். இந்த நிதியமைச்சரை தொட்டா எத்தியோப்பிய தேசமே மாறியும் ஆண்டவருக்கு தெரியும். 1.5 லட்சம் பேர் இந்த எத்தியோப்பிய தேசத்துல இந்த அமைச்சர் போனதுக்கு அப்புறம், அதோடைய தேசத்துல ஆண்டரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், வேதத்தை கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் 1.5 லட்சம் பேரை ஆண்டவருக்குள்ள ஒரு நிதியமைச்சர் என்ன செஞ்சாரா? வழி நடத்தினார் போட்டிருக்கு. எப்படிங்க சாத்தியம்? நீ ஒரு மனிதத்தை நீங்க பேச, உங்க பிள்ளையை நீங்க மனம் திரும்ப வைக்கிறதுனால உங்க பிள்ளை லட்சங்களுக்கு தலைவனாய் மாறி பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய பாத்திரமா மாறுவாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, ஆண்டவருக்கு தெரியும். என் பிள்ளையை கொண்டு இவங்களை ரட்சிக்கும் பொழுது, இவங்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய அளவுல ஒரு தேசத்துல இருக்கிற இடத்துல, மாவட்டத்துல, அந்த பட்டணத்துல, அந்த கிராமத்துல, தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாவதற்கு உங்க குடும்பத்திலிருந்து ஒரு நபரை கர்த்தர் செலக்ட் பண்ண போறேன்னு சொல்றாருங்க. சாத்தியம், சாத்தியம். ஒரு பிலிப்பு யோசிச்சிருப்பான்ல, இந்த ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்காக ஏன் ஆண்டவர் இவ்வளவு தூரம் நம்ம வண்ணாந்திரத்தை ஓடணுமா அப்படின்னு நினைச்சிருப்பார்ல. ஆனா அந்த ஒரு மனிதனை பிலிப்பு தொட்டாரு. ஆனா அதுக்கடுத்து ஆண்டவர் அவனை பயன்படுத்தி 1.5 லட்சம் பேர் எத்தியோப்பிய தேசத்துல கருப்பர்கள் இடையில 1.5 லட்சம் பேர் பெரிய அளவுல ஒரு எழுப்புதல ஒரு நிதியமைச்சர் செய்யறாரு. அதான் முக்கியமானது. நிதியமைச்சர் என்ன செய்யறாரு? அவருடைய வேலை போக, வேலை நேரம் போக, சத்தியத்தை சொல்றது வைக்கிறோம், நிறைய வேலை நேரம் போக வந்தோம்னா ரெஸ்ட் எடுத்தா முடிஞ்சு, அவ்வளவு லைஃப். என்னைக்காச்சும் நாள் பார்த்துக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சருங்க. நிதியமைச்சருக்கு தன்னுடைய வேலை நேரம் போக, அந்த எத்தியோப்பிய தேசம் பெரிய தேசங்க, அந்த தேசத்துல எவ்வளவு வேலைங்க இருந்திருக்கும். அந்த வேலை நேரம் போக தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி 1.5 லட்சம் பேர் வழி நடத்துறது சும்மா நடக்குமா? இது தேவனுடைய சத்தியம் உள்ள இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் கர்த்தர் என்ன செய்வாரு? சாத்தியமாக்கிடுவாருங்க. எதெல்லாம் நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சீங்களோ, அது எல்லாத்தையும் சாத்தியமாக்கி கொடுப்பேன் ஆண்டவர் சொல்ல. உங்க மூலமா லட்சம் மக்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலுடைய செய்தி கடந்து போக போகுதுங்க. உங்க பிள்ளைங்க மூலமா அவங்க பணிபுரிகின்ற இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த போறாருங்க. நீ யாரோ ஒருத்தர் போய் தொற்றுப்பீங்க, அவங்க மூலமா தேவன் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாருங்க. அந்த ரிவார்டு யாருக்கு வரப்போகுது? உங்களுக்கு தாங்க வரப்போகுது. அருமையான பிலிப்புடைய என்ன ரிவார்டு கிடைச்சு தெரியுமா? பிலிப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க. பிலிப்புக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க? 4 பொம்பளை பிள்ளைங்க. யோசித்து பாருங்க. பிலிப்பு யோசித்துப்பார், 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை கரையேற்றணும், வைக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்கு பிலிப்புக்கு. வேதம் சொல்லுகிறது 4 பொம்பளை பிள்ளைகளும் யாரா மாறிட்டாங்களா? தீர்க்கதரிசிகளாய் மாறிட்டாங்க. ஐயா, தேவனுடைய பணியை நீ செய்யும் போது உங்க குடும்பம் சும்மா இருக்காதுங்க. பிலிப்பு தேவனுடைய காரியத்தை திறம்பட செஞ்சதுனால 4 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொம்பளை பிள்ளை மட்டும் இல்ல, 4 பேரும்
தீர்க்கதரிசிகளாய் மாறினாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. தேவ சமூகத்துல நீ காத்திருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது உங்க குடும்பத்தோட எந்த ஒரு பிள்ளை கூட என்ன செய்யாது, வீணா போகாது, வீணா போகாது. எல்லா பிள்ளைகளும் ஒரு அனாயிண்டிங் உங்க பிள்ளைங்க மேல இருக்கும். இந்த உலகத்துல உங்க பிள்ளை எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்? உங்களுக்கு சத்தம் இருந்துச்சு, சத்தியம் இருந்துச்சு. எல்லாத்தையும் சாத்தியமாக்கி கொடுக்கிறார் ஆண்டவர். முதலாவது உங்க பிள்ளைகள்ல இருந்து இந்த மாற்றங்களை கர்த்தர் இந்த உலகத்துக்குள்ள அனுப்ப போறேன் ஆண்டவர் அப்படியே சொல்றார். ஒரு அவநம்பிக்கையோட நீங்க இருந்திருக்கலாம். நான் வேதத்தோட உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நிதியமைச்சரையே ஒருத்தர் மாற்ற முடியும்னா என் பிள்ளைய நான் மாற்ற முடியாதா? ஒரு நிதியமைச்சரை ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியும்னு சொன்னா நம்மளால செய்ய முடியாது. பல வேலைப்பளு மத்தியில் 1 லட்சம் பேரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்த முடியும் சொன்னா என்னுடைய வேலை நேரம் போக மற்ற நேரம் அப்பாவுக்காக நான் ஊழியம் செய்யும் பொழுது, அவருக்காக எதையாவது ஒன்று சமுதாயத்தில் செய்யும் போது நான் லட்சங்களை திருத்த தேவனுக்குள்ள திசை திருப்ப முடியாதா? நிச்சயம் முடியும், நிச்சயம் முடியும். எனவே இந்த நன்மைகளுக்குள்ள நம்ம நிச்சயமாய் கடந்து செல்வோம். சத்தம் சத்தியம் அது சாத்தியத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அன்போடு வாழ்த்துறேன். அப்படி கண்களை முடிச்சோம் பண்ண போறோம். தேவ சமூகத்தில் முழுசா ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய மகத்துவங்களை நிச்சயமா ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற. அப்படியே ஜெபம் பண்ணு, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, பிலிப்பினுடைய ஊழியம் அப்பாட்ட பேசுங்க. ஆண்டவரே, சத்தம் அப்பாட்ட பேசுங்க. அழுகணும், உங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லுங்க. அந்த ஆசையை கொடுங்கன்னு அப்பாட்ட கேளுங்க. நிறைய நேரம் உங்க சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமே வாழ்ந்துட்டேன்பா. ஒரு மனுஷனை சந்திக்கிறதுக்காக பிலிப்பு வண்ணாந்திரத்துக்குள்ள கூட்டிட்டு போனீங்களே, அப்பாட்ட பேசுங்க. சத்தம், உங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு அப்பாட்ட சொல்லுங்க. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சத்தம், உங்க சத்தம் வரணும் ஆண்டவரே. அந்த சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. பிலிப்போட அவனை எந்திரின்னு சொன்னீங்களே, நீ கம்ஃபர்ட்டை விட்டு எந்திரி அப்படின்னு சொன்னீங்களே, அப்பாட்ட பேசுங்க. சத்தம், நீ எழுந்து அப்படின்னு சொன்னாரு. நீ எழுந்து அட்லீஸ்ட் அப்பாவுக்காக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போக முடியுமா? எந்திரிங்கன்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதேன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தாங்க வேலை இருக்கு உலகத்துல. யாருக்குங்க வேலை இல்லாம இருக்கு? எல்லாத்துக்கும் வேலை இருக்குங்க. ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறாரே, சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, தேவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கிறாரே, என்னை பராமரிச்சிருக்கிறாரே, என்னை போஷித்து வைத்திருக்கிறாரே. அப்பாவுக்காக என்னங்க நான் செய்ய போறேன்? உன்னை உபவாச நாள்ல அப்பாட்ட பேசுவோமா? சத்தம், சத்தம், அப்பா சத்தம் கடந்து வரான். ஒரு அன்பு சகோதரனே, உன்னை பயன்படுத்துவேன் திரும்ப திரும்ப சொல்ல சொல்றாரு. நீ எதிர்பாராத பெரிய திருப்பங்களை பார்ப்பேன் திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்ல சொல்றாரு. நீ நினைத்திராத ஒரு பாதையை நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்ல சொல்றாரு. நீ நினைத்திராத அந்த பாதை திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. நீ அதை பத்தி யோசிக்கவே இல்லை, ஆனா ஆண்டவர் யோசித்து வச்சிருக்காரு. என் பிள்ளைக்கு இந்த டயத்துல இந்த பாதையை நான் திறந்து கொடுப்பேன்னு சொல்லி அவர் ஆதீனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. சத்தம், அந்த சத்தம் இப்பதான் கடந்து வந்திருக்குது. நீ ஆண்டவர் காட்டுகிற பாதையில தைரியமா அடி எடுத்து வைன்னு சொல்ல சொல்றாரு. நீ அடி எடுத்து வைன்னு சொல்ல சொல்றாரு. உன்னை போஷிப்பதற்கு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்ல சொல்றாரு. நான் உன்னை எல்லா வகையிலும் கனம் பண்ணுவேன்னு சொல்ல சொல்றாரு. அப்படியே ஜெபம் பண்ணுங்க. சத்தம், சத்தம். ஆண்டவரே, என் காது செவிட்டு காதா இருக்குதுப்பா, செவிட்டு காதா இருக்குதுப்பா. ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணும்போது அதான் சொன்னாரு. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்னாரு. வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா அது செவிட்டு விரியல். பொதுவா சத்தம், எவ்வளவு சத்தத்தை கேட்டாலும் என்ன செய்யாதான், செவி கொடுக்காதான். எல்லா விதமான நிகழ்வுகள் அப்பாட்ட பேசுவோம். ஆண்டவரே, தேவ சமூகத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, சத்தம் கேட்கணும், எனக்குள்ள சத்தம் கேட்கணும். ஆண்டவரே, நான் இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கையில எனக்கு போதும். இன்னைக்கு ஒரு சத்தம் கடந்து வந்திருக்குதுப்பா, ஒரு சத்தம் கடந்து வந்திருக்குதுப்பா. இந்த சத்தத்துக்கு நான் அடிபணியணும். ஆண்டவரே, பிலிப்பு, ஆண்டவரே, பிலிப்பு எழுந்துன்னு சொன்ன உடனே சத்தம் கேட்டுச்சு. தட்டி எழுப்புனாப்பா தேவதூதன். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, முழுசா ஒப்பு கொடுக்கிறோம் சொல்லுங்க. சத்தம் கேட்டதும் வேற மாதிரி எல்லா விதமான காரியங்களுக்கும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுங்க. ஆண்டவருக்கு தெரியாதாங்க உங்களை எப்படி கொண்டு போகணும் தெரியாதா? உங்களை எப்படி காப்பாற்றணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உங்களை எப்படி பராமரிக்கணும் ஆண்டவருக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு என்னென்ன நன்மையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி படைத்தவருக்கு தெரியாதா? என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உயர்வுகளை கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியாதா? உங்களை நடுத்தருவில் விட்டுருவாரா? அநேக மக்கள் மாடி தலைமுடியை விட்டுருவாரா? நோ, இல்லைங்க. சத்தம் கேட்டீங்கன்னா அதுக்கடுத்து வாழ்க்கையே தலைகீழ மாறி போயிருங்க. சத்தியம், சத்தியம்.
அப்பாவுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள வேணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தினமும் வேதத்தினுடைய ஆழமான ரகசியங்களை நான் பார்க்கக்கூடிய மனக்கண்களை எல்லாம் திறந்து கொடுங்க. அப்பாட்ட கேளுங்க. பிலிப்புக்குள்ள சத்தியம் இருந்ததுனாலதான் அந்த அருமையான நிதியமைச்சருக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொன்னான். சத்தியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னை சும்மா இருக்க விடாது. சத்தியம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா என்னை தூங்க விடாது. சத்தியம் அது யாருக்காச்சும் தேவையுள்ள ஜனங்கள்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லும். அப்பாட்ட சொல்லுங்க, சொல்லுங்க. சத்தியம், சத்தியம் எனக்குள்ள சத்தியம் இருந்தா தான் என் பிள்ளையை சத்தியத்துக்குள்ள வழி நடத்த முடியும். நான் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள ஆழமா இருந்தா தான் என் பிள்ளைக்கு தேவனுடைய ஆழமான காரியத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லாட்ட ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அப்பாட்ட பேசும் முதல்ல நான் சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் வேதத்தினுடைய அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளணும். தினமும் நான் குறிப்பிட்ட நேரம் ஜெபிப்பதற்கு, ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு தினமும் வாழ்க்கையில ஒரு நேரங்களை ஒதுக்கணும். ஆண்டவரே, அப்பா ஐயா, அப்பாவுடைய காரியங்களுக்காக நேரத்தை கொடுக்க மாட்டீங்க. உலக பிரகாரமான வேலைக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம், அதெல்லாம் ரைட். அப்பாவுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க? அப்பாவுடைய சமூகத்தை எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க? அப்பாவுடைய சமூகத்தை எவ்வளவு நேரம் சத்தத்தை கேட்டீங்க? வேதத்தை வாசித்தீங்க? சொல்ல முடியாது, நிறைய பேரால சொல்ல முடியாது. சமைப்பதற்கு நேரம் இருக்குது, அந்த உலக மனிதர்களோடு பேசுவதற்கு நேரம் இருக்குது, தேவையில்லாத பொழுதுபோக்கு காட்சிகளை பார்ப்பதற்கு நேரம் இருக்குது. சத்தியத்தை தியானிப்பதற்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை. அப்பாட்ட பேசுங்க. நிதியமைச்சர் அவனுடைய டிராவல் டயத்துல அருமையான ஏசியா ஆகமத்தை வாசிச்சுட்டு வந்தார். ஒண்ணுமே தெரியாது அவருக்கு, ஆனா வாசித்துட்டு வராரு. வேற ஏதாச்சும் வாசித்து இருக்கலாமே, ஆனா சத்தியத்தை வாசிக்கிறார். அப்பாட்ட பேசுங்க. என்னுடைய டிராவல் டைம் அதிகமா இருக்கும்னு சொன்னா நான் சத்தியத்தை பார்க்கணும், அதை வாசிக்கணும். என் நேரத்தை வீணாக்கிற கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க கூட தேவையில்லாத காரியத்தை பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்பாட்ட பேசுங்க. என் டிராவல் டைம் இருக்குன்னு சொன்னா அதுல சத்தியத்தை அதிகமா நான் வாசிக்கணும், தியானிக்கணும்னு சொல்லுங்க. சாத்தியம். அந்த ஒரு எத்தியோப்பிய அமைச்சரை கொண்டு 1 லட்சம் பேர். அப்பாட்ட பேசுங்க, பேசுங்க. உங்களை கொண்டு இத்தனை வருஷமா நான் பரம்பரை கிறிஸ்தவனா இருக்கிறேன், உங்களை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, ஐயா ஒரு எத்தியோப்பியன் 1 மணி நேரம் தாங்க சத்தியத்தை கேட்டான். 1 மணி நேரம் தான் சத்தியத்தை கேட்டான். 1.5 லட்சம் பேர் வழி நடத்திட்டாங்க. 1.5 லட்சம் பேரை. அப்பாட்ட பேசுங்க. இத்தனை வருஷமா கிறிஸ்துவுக்குள்ள இருந்திருக்கிறேனே, நான் எத்தனை பேரை வழி நடத்திருக்கிறேன், சொல்ல முடியல ஆண்டவரே. அப்பாட்ட பேசுங்க. ஒரு எத்தியோப்பியன், ஒரு கருப்பு இனத்தினுடைய நிதியமைச்சர். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த காந்தாகே தேசத்தினுடைய நிதியமைச்சர் 1 மணி நேரம் சத்தியத்தை கேட்டுட்டு இவ்வளவு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துட்டான தேசத்துல. நான் இத்தனை வருஷமா வேதத்தை தூக்கிட்டு வரேன், ஆண்டவரே மாற்றங்களை கொடுக்க முடியல. ஜோமன் கண்ணீர் விடுங்க அப்பாட்ட. ஆண்டவரே எழுப்புதல் ஏற்படுவதற்கு நான் ஒரு காரணமாய் அமையணுகிறேன். உசிலம்பட்டி பகுதியில இதை சுற்றி இருக்கிற அநேக கிராமங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு எத்தியோப்பிய தேசத்தினுடைய ஒரு நிதியமைச்சரை பயன்படுத்தியது போல இந்த பகுதியை என்னை பயன்படுத்துங்க. அப்பாட்டு பேசுங்க. ஆண்டவரே எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு என்னை பயன்படுத்த நீ கேட்டாதானே கொண்டு வர முடியும். நீ எத்தனை முறை கேட்டிருக்கிறீங்க என்னால எழுப்புதல் ஏற்படணும், உசிலம்பட்டிக்குள்ள இதை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும், எத்தனை முறை நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க? எத்தனை ஊர் பேரை நீங்க சொல்லி இருக்கிறீங்க? உங்க ஜெபத்துல எத்தனை மக்களுடைய பேரை சொல்லி இருக்கிறீங்க? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்க ஜெபத்துல? இல்லையே, சொல்லலையே. அப்ப எப்படி எழுப்புதலை கொண்டு வர முடியும்? இன்னைக்கு முடிவெடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கிராமத்து பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கிராமங்களுக்குள்ள கால் மிதிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் எழுப்புதலை கொண்டு வருவேன். ஏன் காரியத்துக்காக நீ செயல்பட்டவனை சும்மா விட மாட்டேன். உன்னை லட்சோபலட்சங்களுக்கு ஒரு தலைவனாய் மாற்றுவேன். அது குறுகிய காலங்களுக்குள்ளே அது பெரிய மாற்றங்களை செய்வேன். நீ ஒரே நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணிடணும். எழுப்புதல் ஏற்பட நீ பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் விட போறோம். ஆண்டவரே எங்க கிராமங்கள குறிச்சிகளுக்கு பாரம் இருக்குது, கரிசனை இருக்குது. ஆனா நாங்க நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஏன்னா சத்தத்தை கேட்கறது இல்ல, சத்தியத்தையும் கேட்கறது இல்ல. அதனால நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. எதுவுமே சாத்தியமாக மாட்டுது. குடும்பத்துல பிள்ளைங்களையும் என் வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. பேரை சொல்லுங்க. இந்த எழுப்புதல் நடக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டேன்னு சொல்லுங்க அப்பாட்ட. ஆண்டவர்ட்ட ஒரு நிமிஷம் அப்படியே அழுது ஜெபம் பண்ண போறோம். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். அந்த பாரத்தை கொடுக்கட்டும், ஆத்தும் பாரத்தை கொடுக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே எங்க மூலமா எழுப்புதல் வரணும். நாங்க தடையா இருந்து விடக்கூடாது. எழுப்புதலுக்கு நான் தடையா இருந்து விடக்கூடாது. என் வாழ்க்கை தடையா இருந்து விடக்கூடாது. இதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த கிராமங்களுடைய பெயரை சொல்லி நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு மாற்றம் உண்டாகணும். அப்பாட்ட சொல்லுங்க, தகப்பனே எங்களை பயன்படுத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுத்தீங்கப்பா, துணிகரமா நாங்க வாழ்றோம். உயிரை
எல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே, பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரே. நிறைய கிராமங்கள் இருக்கு, போக முடியாம நாங்க நிக்கிறோம். எங்க வேலைலாம் கரெக்டா இருக்கிறோம், ராஜாவுடைய வேலையை அசட்டை பண்றோம், சாக்கு போக்கு சொல்றோம். நாங்க இருக்கிற தெருவில் ஆண்டவரே, இருக்கிற கிராமத்துல நாங்க எழுப்புதலை ஏற்படுத்தும்படி இந்த உபவாச நாளில் அந்த மதிய பொழுதுல எங்களை ஒரு விசை பாருங்க. பிலிப்புவை நீங்க பார்த்ததுனாலதான் அவனை கொண்டு பெரிய எழுப்புதலை செஞ்சீங்க ஆண்டவரே. காந்தாகி தேசத்து மந்திரியை அந்த வனாந்தர யாத்திரையில் அவனை பார்த்ததுனாலதான் பெரிய காரியங்களை செஞ்சீங்கப்பா. எங்களை இந்த அருமையான இந்த இந்த 3வது சனிக்கிழமை இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஒரு விஷயம் பாருங்க. காந்தாகி தேசத்து மந்திரியை பார்த்த உங்களுடைய கண்கள் எங்களை பார்க்கட்டும், பிலிப்புவை பார்த்த கண்கள் எங்களை பார்க்கட்டும், எங்களை பயன்படுத்தும்படி. அனித்தியமான காரியங்களுக்காக வாழ்க்கையை சீரழித்து விடக்கூடாதுப்பா. பெரிய காரியம் ஒன்று இருக்குது. ஜனங்கள் ஆண்டவரே நரகத்தை நோக்கி, பாதாளத்துடைய வாசல் நோக்கி போறாங்களே, அவங்களை திசை திருப்புகிற பணியில எங்களை ஒரு விஷயம் பயன்படுத்துங்கன்னு கேளுங்க அப்பாட்ட. நீ பயன்படுத்த முடியுமையா? அப்பாவால முடியுமையா? நீ கேட்கலையா? இது வரைக்கும் நீ கேட்கவே இல்லையே, எப்படி அவனை பயன்படுத்த முடியும்? இன்னைக்கு நீ கேளுங்க, என்னை எழுப்புதலின் பாத்திரமா என்னை மாற்றுங்க. இன்னைக்கு கேளுங்க, எல்லாத்தையும் சாத்தியமாக்கிடுவாருங்க, சாத்தியமாக்கிடுவாருங்க. அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நீங்க சொல்லுங்க, நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நன்றி ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் ஆண்டவரே நிலைத்திருந்து சத்தம் கேட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் சாத்தியமாக்கக்கூடிய கிருபைகளை இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி 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 அப்பா. எங்களை உம்முடைய ஜப ஆவியா நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் சத்தம் கேட்கும்படி எங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளை எங்களை எழுப்பி விடுங்க. வாயை திறந்து நீங்க ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கணும்ப்பா. இன்னைக்கு என்னோட பேசுனீங்க, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தம் கேட்கணும் ஆண்டவரே. தேவ சமூகத்துக்கு போய் நீங்க பேசுறதை கேட்கணும். வாயை திறந்துங்க. யாரும் சும்மா இருக்க கூடாது, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்க இருக்க கூடாது. நீங்க வாயை திறந்து ஆண்டவரே, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க, வாயை திறங்க. யாரும் சும்மா ஆண்கள் பக்கம் வாயை திறங்க, வாயை திறங்க. ஆண்டவரே உங்களுடைய சத்தம் கேட்கணும்னு சொல்லுங்க. வாயை திறந்து உங்களுடைய சத்தத்தை கேட்கணும்னு சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருமனப்பட்ட இயேசுவின் நாமத்துல தகப்பனே, நான் உங்களுடைய ஆண்டவரே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சத்தம் கேட்கும்படி என்னை எழுப்பி விடுங்கப்பா, என்னை எழுப்பி விடுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை உங்களுடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யணும். வாயை தருங்க. அன்பு சகோதரி, ஆண்டவர் பேசுகிறார். அதிகாலையில எழுப்பி விடுகிறார், ஜெபிக்கும்படி எழுப்பி விடுகிறார், சத்தத்தை கேட்கும்படி எழுப்பி விடுகிறார். நீங்க நிர்விசாரமா இருக்க வேண்டாம். உங்க ஜெப வேலை இன்றைக்கு மாறணும், இன்றைக்கு உயிர்ப்பிக்கப்படணும். ஒரு எழுப்புதலை பார்க்கணும். உங்க குடும்பத்தில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், உறவுகள் ரட்சிக்கப்படணும், இந்த பட்டணம் சந்திக்கப்படணும், கிராமங்கள் சந்திக்கப்படணும், ஏழை எளிய மக்கள் சந்திக்கப்படணும். கர்த்தரே தேவன் தேசம் அறியணும். அதுக்கு நீங்க தேவ சத்தத்தை கேட்கணும். தேவ சத்தம் கேட்கும்படி இன்னைக்கு எங்களை ஒப்புக்கொடுங்க. ஆவியானவரை நான் அர்ப்பணிக்கிறேன், ஆவியானவரை ஒப்புக்கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என்னை எழுப்பி விடுங்கப்பா. சத்தம் கேட்கும்படி என்னை எழுப்பி விடுங்க. வாயை திறந்து ஜெபம் பண்றீங்களா? கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்றீங்களா? அர்ப்பணிப்போட ஜெபம் பண்றீங்களா? ஓ, ஒரே ஒரு வாழ்க்கை. உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகளை நாங்கள் ஓடணும். உங்களுடைய ராஜ்யத்தை இந்த பகுதியில் ஆண்டவரை ஸ்தாபிக்கணும் ராஜா. உம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டணும். உம்முடைய ராஜ்யத்தின் நோக்கமாகவே நாங்கள் சிந்தையாகவே ஆண்டவரே ஓடணும் ராஜா. தகப்பனே எங்களை உயிர்ப்பீங்க ராஜா, எங்களை எழுப்பி விடுங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜெப ஆவி எங்களுக்கு தாங்க, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க, மன்றாட்டின் ஆவியை தாங்க.
ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ரபலரகதரமணி ரபகதரபலர வீரமலரகதரமலரகதரப துடபலரகதரமலரகதரபலர துடபலரகதரமரிப வீரமலரகதரபலரகமரிபலரகதரப. ஓ அண்டு ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்ப்பணிச்சு 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 ஓ தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, தேவ சித்தம் செய்யும்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாமா? ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லலாமா? உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே என்ன நிரப்புங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை நாட்கொள்ளுங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரை என்னை கண்டித்து உணர்த்துங்கன்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை எழுப்பி விடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என் குறைவுகளை தொட்டி காண்பித்து இன்னைக்கு எழுப்புதலை எனக்குள்ள வச்சு அனுப்புங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பலனை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆண்டவரை ஆட்கொள்ளுங்கப்பா. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஓ ரபலரகதரமணி ரபகதரபல துரபலரகதரமணி ரபகதரப ஓ ரபலரகதரபலரகதரமணி ரப வீரமலரகதரப ஓ ரபலரகதரமணி ரபகதரப வீரமலரகதரமலரப துரபலரக வீரமலரகதரபலரகதரப. நன்றி ஆவியானவரே. ஓ ரபலரகதரமணி ரபகதரப. வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசுறவங்க தேவனை புகழ்ந்து கரங்களை தட்டி ஓ ரபலரகதரமணி ரபகதரபலரப. ஹalleluya. நன்றி ஆவியானவரே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஜபாவி ஆவியானவரே ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் என் தேசத்திற்கா நான் கதறணுமே. என் தேசத்திற்கா நான் கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் என்னை ஜபாவி ஜெபிக்கணும் ஜபாவி ஊற்றுமையா. உபவாசித்து உடலை ஒருத்து உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி வாயை திறந்து யாரும் தூங்கிடக்கூடாது. கண்களை விழித்து கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே. ஜபாவி ஆவியானவரே எங்களை ஜப ஆவியினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய சத்தம் கேட்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து இந்த ஜபத்தை சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கணும், உம்முடைய சத்தம் கேட்கணும். சத்தியத்துக்கு என்னுடைய காதுகள் திறந்திருக்கணும். சத்தியத்தை கேட்காதபடி ஜபம் பண்ணா அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். சத்தியத்தை கேட்டு நான் ஜபிக்கணும், சத்தத்தை கேட்டு நான் ஜபிக்கணும், சத்தத்தை அறிந்து ஜபிக்கணும், வேதத்தை அறிந்து நான் ஜபிக்கணும். என்னை ஜப ஆவியால் நிரப்புங்க, விண்ணப்பத்தில் ஆவியால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கோடிமை ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் பாராட்டி நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்.
மாதந்தோறும் 3ஆம் சனிக்கிழமை தடையில்லாமல் நடத்தி வருகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி, இந்த கூடுகைக்காக கொடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இசை வாசி தம்பிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்காக நன்றி. கர்த்தருடைய அன்பு நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் உமக்காக சத்தம் கேட்கிறவர்களாக, சத்தியத்தை கொண்டு செல்வர்களாக, அநேகரை ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் திருப்புகிற சாத்திய கூறுகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும், அற்புதமான வாசல்கள் திறக்கட்டும். இந்த ஊழியத்திற்கு கொடுத்தது நிமித்தம் கர்த்தருடைய தேவைகள் யாவையும் அற்புதமாய் சந்திக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.